தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 4 வார்டு 55வது வார்டு பகுதி வரதாதிபுரம் பகுதியிலிருந்து வரும் அடையாறு ஆறு. இந்த ஆறு இந்த வழியாக செல்கிறது. இந்த ஆறு பக்கத்தில் இந்த ஓடை, அதாவது அடையாறு ஆறிலிருந்து வரும் தண்ணீர் விவசாயம் செய்கிற பகுதி குட்வேல் நகர், பாரதி நகர் எல்லாம். அந்த பகுதி அடையாறு ஆறிலிருந்து வரும் தண்ணீர் 3-4 மாதங்களுக்கு இந்த விவசாயத்திற்கு பயன்படுவதற்காக தடுப்பணை இருந்த இடம். இந்த பழைய செங்கல் எல்லாம் இங்கே இருக்கிறது. அந்த தடுப்பணை செங்கல், இந்த தடுப்பணை, இந்த இடத்த தடுப்பணை கட்டி தண்ணீர் 3-4 மாதங்களுக்கு இந்த அடையாறு இதிலிருந்து விவசாய கால்வாய் இந்த ஓடை வழியாக சென்று தண்ணீர் பாயும். இதெல்லாம் இப்போது விவசாயமாக இருந்த பகுதி கட்டடமாக இருக்கிறது. இந்த பகுதி ஏற்கனவே கரை இருந்தது. 1 மீட்டர் உயரமும். அது 1990ஆம் ஆண்டு முதல் விவசாயம் செய்யவில்லை என்ற காரணத்தினால் அது பராமரிக்காமல் விடப்பட்டுப்பட்டது. இப்பொழுது பேரூராட்சி இருக்கிற காலத்திலிருந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த கரை தூர்வாரி வந்தோம். மாநகராட்சி ஆன பிறகும் 3 ஆண்டுகளாக தூர்வாரி அதை பெரிதாக ஒரு திட்டம் போட்டு பலமாக கரை அமைத்து, இப்பொழுது கரை பலமாக அமைக்கப்பட்டு அதே கரைத்தான் புதிதாக இந்த ஓடைக்கரை அமைக்கவில்லை. ஏற்கனவே இருந்த கரையை பலப்படுத்தியிருக்கிறது. அதன் மேலே நடைப்பயிற்சி, சிறுவர் விளையாட்டு பொங்கலாக அமைப்பதற்கான பொதுமக்களுக்கு சிட்லப்பாக்கம் ஏரி போல இதை ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 40 லட்ச ரூபாய் ஒதுக்கி இந்த கரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மழைக்காலங்களில் வெள்ளம் வந்தால் அப்போது தண்ணீர் விவசாயத்திற்காக பயன்பட்டது. இப்போது அந்த தண்ணீர் வருகிற போது வெள்ளமாக நமக்கு தெரிகிறது. இந்த கதவணை வழியாக